இப்பொழுது பைபிள் ஸ்டடீஸ் எதை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக பைபிள் ஸ்டடீஸில் 4 சுவிசேஷங்களை பற்றி நான் எடுப்பேன். அதாவது ஆனால் இந்த வாரம் அது கிடையாது, 4 சுவிசேஷங்கள் கிடையாது. சரியா? ஏன் 4 சுவிசேஷங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருடைய தன்மை, ஒவ்வொன்றனுடைய தன்மை, இயேசு கிறிஸ்துவை வேறு வேறு கோணத்தில் அவர்கள் பார்க்கிறார்கள் சொல்லி. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய தன்மைகளை கொஞ்சம் நம்ம தியானிப்போம். இயேசு கிறிஸ்து யார், அவரை உலக மக்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள், ஆனால் உண்மையில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதற்கு யோவான் நற்செய்தியாளர் அதிகமாக அழகாக விளக்கி சொல்லுகிறார். அந்த பகுதியில் தான் நான் இன்றைக்கு அந்த பகுதியை எடுக்க போகிறேன். இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு எடுக்கலான்னு நினைக்கிறேன். சரியா? டைம் கரெக்டாக உங்களுக்கு? இல்லை, எல்லாம் உங்களுக்கு நேரத்தோட வீட்டுக்கு போகணும் இல்லையா? சரி, அதுக்கு மேலே ஆனால் கூட ஓரளவுக்கு 5 நிமிஷம் அது மாதிரி. இப்போ யோவான் எழுதின நற்செய்தியில 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் சமாரியா நாட்டுக்கு வருகிறார் என்று பார்க்கிறோம். முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபொழுது யூதாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிற விவரத்தை பார்க்குறோம். அடுத்தது சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியிருந்தது. அவர் எங்கே போகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் சமாரியா நாட்டில் ஒரு ஊருக்கு போகிறார். சீகார் எனப்பட்ட ஊருக்கு வர்றார். அதுக்காக அங்கே ஒரு கிணறு இருக்கிறது, யாக்கோபுடைய கிணறு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யாக்கோபு என்பவர் பழைய ஏற்பாட்டில் உள்ளவர். அவர் மகனுக்கு ஒரு பிரித்து கொடுக்கிறார். பிள்ளைங்களுக்கெல்லாம் இது உனக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுப்பாங்க இல்லையா? அப்படியாக தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்கு கொடுத்த ஒரு கிணறு, அது யாக்கோபுடைய கிணறு எனப்பட்டது. இயேசு பிரயாணத்தினால இளைப்படைந்தவராக இந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய மணி வேறு மாதிரி இருக்குது, அவங்களுடைய மணி 6ஆம் மணி வேலை. அப்போ ஓரளவுக்கு வெயில் ஏறிக்கொண்டு இருக்கிறது அந்த நேரம். அதுதான் இப்படி சொல்கிறாங்க. அப்பொழுது ஒரு பெண் தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? அப்போ வந்த ஒரு பெண் சமாரிய பெண்ணாக இருந்தார். அப்போ இயேசு அந்த இடத்துல இளைப்படைந்தவராக கிணற்றின் அருகில் உட்கார்ந்தார். அப்பொழுது 6ஆம் மணி வேலை. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்கு போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளைய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கிறார். சரியா? ஒரு எளிமையான பகுதி இது. ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா? கஷ்டம் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக அவர் கிணத்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. சரியா? அப்போ ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, அந்த வழியாக தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தார்கள். சரியா? அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து யாரோ ஒருத்தர். சரியா? இயேசு கிறிஸ்து யாரோ ஒருத்தராக இருக்கிறார், அந்நியராக இருக்கிறார். சரியா? இப்போ ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை சொல்கிறோம்? அந்நியர்னா ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிறோம். சரியா? ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா ஸ்பீக்கர் பேர் இல்லை, அது அந்நியர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த அந்நியரை கண்டால் ஓரளவுக்கு பயம் இருக்கும். அதுவும் ஒரு பெண்ணுக்கு. சின்ன வயசுலே பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லித்தரோம்? தெரியாதவங்ககிட்ட பேசாதீங்க. சரி, அதுவும் தனியாக இருக்கும் பொழுது. அப்பொழுது யாரோ ஒரு அந்நியர் என்று சொல்லி அவங்க பாட்டுக்கு கடந்து போகிறாங்க. யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது தான் தெரியும். நாமும் கூட ஒரு காலத்தில் இயேசுவுக்கு அந்நியராக இருந்தோம். ஒருவேளை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் எப்படி இருந்தேன்? அந்நியனாக இருந்தேன். அவர் எனக்கு அந்நியராக இருந்தார். சரியா? அப்போ இந்த படங்களில், சின்ன படங்களில் பார்த்துருக்குறேன். இந்த சின்ன சின்ன படம்லாம் விற்பாங்க, சில பெட்டி கடைகளில் படம் விற்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு கடவுளை பற்றி அந்த படம் இருக்கும். அதை வாங்கி நோட்புக்கில் ஒட்டுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துடைய படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன யோசிச்சேன்னா, ஒரு விதமான பயம் இருந்தது. என்ன அப்படியாக ஒருத்தர் குத்தப்பட்டு ரத்தம்லாம் சிந்தி அதை பார்க்கும்போது ஒரு பயம். பரிதாபமாக சிலுவையில்
காட்சி அளித்து கொண்டிருந்தார். அப்போ அவர் அவ்வளோ வல்லமை உள்ளவராக எனக்கு நினைக்க தோணவில்லை. யாரோ அடிபட்டு அவர் அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதா பாரு. அந்த நேரத்தில் அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அந்நியராக இருந்தேன். அவருடைய வல்லமையை பற்றி தெரியாது. அவர் கடவுள் என்பதும் எனக்கு தெரியாது. நாமும் அந்நியராக இருக்கிறோம். சரி, அடுத்த படி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், படிப்படியாக இயேசு கிறிஸ்து யார் என்பது இந்த ஒரு அதிகாரத்திலே உங்களுக்கு காட்டப்படுகிறது. அப்போ அவருடைய சீஷர்கள் போயிருந்தாங்க. அந்த ஸ்திரீ இடத்துல, அந்த பெண் இடத்துல அவர் கேட்குறாரு, தாகத்துக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு சொல்லி. அப்போ யூதர்கள் சமாரியருடனே சம்பந்த கலவாதவர்கள் ஆனபடினாலே சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? சரியா? அப்போதான் ஓரளவுக்கு ஒத்து பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர்னு இருந்தவங்க இவர் யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் யார்? யூதர், நம்ம சமாரியர். சரியா? இந்த சமாரியர்களை யூதர்கள் மதிப்பதில்லை. அந்த காலத்திலே அங்கேயும் பிரிவினை இருந்தது. இப்போ கிராம பக்கங்களில் அந்த காலத்தில் அதிகமான காரியம் இருக்கு. சில குளங்களில் இவங்க தண்ணி பிடிப்பாங்க, மற்ற ஜாதிக்காரங்க அங்கே பிடிக்க முடியாது. அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அப்படி சமாரியர்கள் இவர்களிடத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். இவர் இவங்க கிட்ட போய் நீ தண்ணிக்கு கொடு, தன் தாகத்துக்கு தான் சொல்லி யூதர்கள் தண்ணி கேட்க மாட்டாங்க. தாகம் எடுத்தால் கூட அந்த மக்கள் இடத்துல தண்ணீர் கேட்க மாட்டார்கள். அவ்வளவு அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அப்போ தான் அவரை பார்க்குறாங்க, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அப்போ முதலாவது அந்நியராக இருந்தார். இப்பொழுது என்னவா பார்க்குறாங்க? யூதனாக பார்க்குறாங்க. அடுத்தது அவர் என்ன பதில் சொல்கிறாரு? அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்போ என்ன சொல்கிறாரு? தன்னை பற்றி அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். உனக்கு தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை அப்படின்னு எடுத்துக்கோங்க. தேவனுடைய ஈவுன்னா அவங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, தேவனுடைய கிருபை. இவ்வளவு காலமாக அவர்கள் என்ன தேடிக்கொண்டு வந்தார்களோ, இவ்வளவு காலமாக அவர்களுக்கு எது கிடைக்காமல் போனதோ, எந்த கடவுளுடைய உறவு அவர்களுக்கு இல்லாமல் போனதோ அந்த உறவை திரும்ப ஏற்படுத்தும்படியாக கிருபையாக கர்த்தர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த கிருபையை பற்றி நீ அறிந்திருந்தாயானால் சரியா என்ன பண்ணியிருப்ப? உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ தெரிஞ்சிருந்தேன்னா, நான் யாரும் தெரிஞ்சிருந்தேன்னா நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாய். நான் உனக்கு தண்ணீராமா கேட்டேன், என்னை பற்றி உனக்கு தெரிந்திருந்தால் நீ உண்மையில் என்ன கேட்டிருப்ப? ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி அவரும் கொடுத்திருப்பார் அப்படின்றார். அப்போ அந்த பெண்மணிக்கு புரியல, ஆனாலும் ஏதோ ஆசைப்படுறாங்க, ஏதோ ஒரு புதுசாக ஜீவ தண்ணீர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது மறுபடியும் அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. கேள்வி பதிலாக தான் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒன்று என்ன கவனிக்க வேண்டியது என்னென்னா, இயேசு கிறிஸ்து எப்பயுமே பெரிய கூட்டத்தை கவனித்தார் என்று பார்க்க முடியாது. தனி மனிதர்களை சந்தித்தார். இன்னைக்கு மனிதனுடைய சுபாவம் என்ன? பெரிய கூட்டமாக இருக்கணும், தான் பேசினா அதை ஏராளமான பேர் கேட்க வேண்டும், தான் டிவியில் வர வேண்டும். சரியா? மேடை பேச்சாக இருக்கட்டும் அல்லது பட்டிமன்றமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஏராளமான பேர், எத்தனை பேர் பார்க்குறாங்க, அது ஒரு ஆசை. அப்படி தனியாக ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய பேரை சந்திக்க முடியாது. இன்றைக்கி ஒரு எம்எல்ஏவை போய் சந்திக்க முடியுமா என்னால்? அல்லது முக்கியமான அதிகாரியை போய் சந்திக்க முடியுமா? சரியா? மேனேஜிங் டைரக்டரை போய் பார்க்க முடியுமா? பெரிய நிறுவனத்தில் இந்தியன் பேங்க்கில் ஜிஎம்ஐ போய் பார்க்க முடியுமா? சரியா? அப்போ அந்த அளவுக்கு ஒரு தலைவரை நம்மளால் நேரில் போய் பார்க்க முடியாது. நம்ம சாதாரணமானவங்களாக இருக்கோம். ஆனாலும் கூட இயேசுடைய தன்மை என்ன? தன்னை அப்படியே ஒரு பெரிய ஒரு கூட்டத்தின் மேலே வைத்து கொண்டு அல்லது ஒரு பெரிய ஸ்டேஜில் வைத்து கொண்டு இல்லாமல் அவர் தன்னை தரையிலே தாழ்த்தி கொண்டவர். அவர் வானங்களிலே அங்கே உலாவுகிறவராக இருந்தார். சரியா? தேவதூதர்களாலே அங்கே போற்றப்படுகிற அந்த ஒரு நிலையில இருந்து அவர் கீழே இறங்கி வந்து பிதாவினுடைய ஒரே குமாரனாக எல்லாராலையும்
மகிமைப்படுத்தப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தரை மட்டும் தாழ்த்தி கொண்டார். ஏனென்று சொன்னால் தாழ்ந்த வீழ்ந்த மனுக்குலங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். தனி மனிதனை புறக்கணித்த ஒரு மனிதரையும் ஒரு பெண்ணையும் பார்க்க இந்த இடத்துல வந்து தேடி வந்திருக்கிறார். சரியா? அப்ப அந்த ஸ்திரீ மறுபடியும் என்ன கேள்வி கேட்குறாங்க? ஆண்டவரே, முண்டு கொள்ள உம்மிடத்திலே பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? கிணறே ரொம்ப ஆழமாக இருக்குது, உம்மால தண்ணீர் எடுத்துக்கொள்ள முடியல. ஆனால் நீர் ஏதோ தண்ணியை கொடுக்குறேன்றீங்களே, ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர் மறுபடியும் என்ன கேட்குறாங்க? அவங்களே இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. 12வது வசனம் என்னது? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரா? சரியா? இந்த யாக்கோபு, அந்த யாக்கோபனுடைய சந்ததியில் வந்தவங்க 2 பேர். சமாரியர்களும் யாக்கோபனுடைய சந்ததியில தான் வந்தவர்கள். இந்த யூதர் ஜனங்களும் யாக்கோபனுடைய சந்ததியில வந்தவர்கள் தான். அதனால யாக்கோபை பிதா என்று அவர்களும் சொல்லலாம், இவர்களும் சொல்லலாம். அப்ப எங்கள் முற்பிதாவான இந்த பல சந்ததிகளுக்கு, பல வம்சங்களுக்கு தலைவரான, பல இனங்களுக்கு தலைவரான அந்த யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவர் மீறுக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டு. இந்த கிணறு வந்து அவ்வளோ புகழ் வாய்ந்த கிணறு. அவரும் அவருடைய பிள்ளைகளும் சந்ததியார் இப்படி குடித்த கிணறாச்சே. சரியா? அதை விட நீங்கள் பெரியவங்களா அப்படின்னும் போது, சரியா, ஒருத்தருக்கும் அவங்களுடைய விசேஷமான தண்ணி ரொம்ப புனிதமானது. சரியா? அந்த இவர் என்ன சொல்கிறாரு, நாகம்மன் என்ன சொல்கிறாரு? ஆப்னாவும் பர்பாரும் என்னுடைய நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாபிலோன் தேசத்தில் ஓடுகிற நதிகளை விட இந்த யோர்தான் நதி என்ன உயர்ந்த நதியான்றார். இங்கே நம்ம நாட்டில் என்ன சொல்கிறாங்க? இங்கே ஒருத்தரும் ஒரு நதியை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு விழா எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு புனித நதி. அப்போ வந்து இந்த தண்ணி எங்களுக்கு ரொம்ப புனிதமான தண்ணி, இதை விட ரொம்ப உத்தமமான ஒரு உயர்ந்த தண்ணீரை நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு அவருக்கு என்ன சொல்கிறாரு? இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்று சொல்லி இயேசு அவர் அருளப்போகிற ஆவியை குறித்து இப்படி பேசுகிறார். சரியா? ஒரு மனுஷனுக்குள்ள பொங்கிக் கொண்டு இருக்கிற அந்த ஆவியை குறித்து அவர் வந்து ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகிறார். இவங்க என்ன நினைக்கிறாங்க? அது ரொம்ப விசேஷமான தண்ணி. சரியா? அங்கேருந்து இங்கே இந்த யோர்தான் நதியிலேருந்து பாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க சில பேர். சரியா? சில பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. ஒருத்தரும் ஒரு குளத்துல இருந்தோ அல்லது ஒரு ஆறுல இருந்து எடுத்து அது புனிதமான நதியாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 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 கொள்கலனில் ஒரு பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணியாக ஏதோ ஒரு தண்ணியை அல்லது இந்த தண்ணியே அவர் கை வச்சு அவர் ஆசீர்வதித்து கொடுப்பாருன்னு நினச்சாங்களோ தெரியல. அந்த மாதிரி நினச்சவங்க ஆனால் என்ன புரிந்து கொள்ளவில்லை? அது ஆவிக்குரிய ஒரு நீரூற்று அப்படிங்கிறது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? எனக்கு தாகம் உண்டாகாமல் இருக்கும்படி எனக்கு இந்த தண்ணீரை தர வேண்டும் என்று சொல்லி இயேசு அவங்களை நோக்கி என்ன சொல்கிறாரு? நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. என்ன சொல்கிறாங்க? பிள்ளைங்களாம் உங்களுக்கு புரியுதா? நான் பேசுகிறதெல்லாம் புரியுதா? சரி, புரியலைன்னா கூட பேரண்ட்ஸு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா சின்ன பிள்ளைங்க கதை மாதிரி சொல்லலை, நான் கொஞ்சம் ஒரு டீன்ஸுக்கு பெரியவங்களுக்கு மாதிரி சொல்கிறேன். அப்போ நான் தரேன் தண்ணீரை, நீங்கள் அந்த விசேஷமான தண்ணி எனக்கு கொடுங்கன்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு? நீ உன்னுடைய புருஷனை அழைத்து கொண்டு வா. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இயேசுவை என்னன்னு பார்த்தாங்க? யாரோ ஒருத்தர் அந்நியராக பார்த்தார்கள். 2வது என்னவா பார்த்தாங்க? யூதராக பார்த்தார்கள். 3வது என்னவா பார்க்குறாங்க? யாக்கோபை போல ஒருத்தரோ, யாக்கோபை விட பெரியவரோ அப்படிங்கிறார். கோத்திர பிதாக்களை போல ஒருவரோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது புருஷனை அழைத்து கொண்டு வா அப்படின்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு புருஷன் இல்லை என்பது உண்மைதான். நீ எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவரும் உன் புருஷன் அல்ல, உள்ளபடியே சொன்னா என்று சொல்லி. சரி, 5 புருஷர் இருந்தார்கள்னு சொன்னால் அவர்கள் வந்து ஒருவர் திருமணம் பண்ணி கைவிட்டிருப்பார் அல்லது திருமணம் செய்து இறந்து போயிருப்பார்
அப்படி அவர்கள் படிப்படியாக அந்த காலத்தில் இருக்கும்பொழுது ஒரு பெண் தனியாக வாழவே முடியாது என்ற சூழ்நிலையில் அந்த நாட்டில் என்ன இருக்கிறது, இப்போ நம்ம நாட்டிலையும் ஒரு அனுமதி என்ன இருக்குது, கணவன் இறந்தால் அல்லது கணவனால் கைவிட்ட பெண்களுக்கும் திருமணம் செய்து கொள்கிறோம். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் நான் எடுத்துக்கொண்டேன். அப்போ உனக்கு 5 பெண் புருஷர்கள் இருந்தாங்கன்னா நம்ம வேற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார், அந்த பெண்மணி நீர் தீர்க்கதரிசி. அப்பொழுது அந்த பெண் அல்லது ஸ்ரீன்னு போட்டிருக்க அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இப்போ எத்தனாவதா பார்க்குறாங்க? 4வது. சரியா? நீரா பார்த்தாங்க, யூதரா பார்த்தாங்க, யாக்கோபை விட பெரியவரா பார்த்தாங்க. இப்போ என்னவா பார்க்குறாங்க? யூதர் தீர்க்கதரிசியா பார்க்குறாங்க. சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை அறிந்திருக்கிறவர், காலங்களை அறிந்திருக்கிறவர். சரியா? தீர்க்கதரிசி என்பவர் சொல்லாததை அவர் அறிந்து கொள்வார், மனதில் இருக்கிறத அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அல்லது அடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை நடக்கும் என்று சொல்லி மறைக்கப்பட்டவற்றை எடுத்து உரைப்பது, கர்த்தருடைய வாக்கை பெற்று அதை எடுத்து உரைப்பவர் தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இன்னைக்கும் ஒரு கூட்டத்தார் என்ன நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு தூதர் தான். என்ன சொல்றாங்க, அவர் கடவுள் கிடையாதுங்க. சரியா? கடவுளுக்கு பிள்ளை இருக்காது, குமாரன் கிடையாது, அவர் ஒரு தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தினர் ஒருத்தர் இருக்காங்க, கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டு விடுகிறார்கள், கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதத்தை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் கடவுளுக்கே தூரமாயிடுறாங்க. இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. இயேசுவே அவர் என்ன வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார், எனக்கு தேவையில்லை, இயேசு தேவையில்லை, நான் நேரடியாக கடவுள்னு ஒருத்தர் படித்தார் இல்லையா, அப்படி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் கடவுளை படிச்சிருப்பார் இல்லையா, யாரோ ஒருத்தர் என்னை படிச்சிருப்பார் இல்லையா, நான் அவரை வணங்குகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கடவுளுடைய தொடர்பையே இழந்து விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர் மாத்திரமே ரட்சிப்பின் வழியாக நமக்காக அனுப்பப்பட்டவர். அடுத்தது இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடத்துல தீர்க்கதரிசியாக பார்க்குறாங்க. இவ்வளவு வல்லமை இருக்குதேன்னு ஓரளவுக்கு உணர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே. அப்போ பிதாக்கள் எல்லாம் எங்கே தொழுது கொள்ளுகிறார்கள்? இங்கே சமாரியாவில் உள்ள மலையில தொழுது கொள்ளுகிறார்கள். சரியா? ஒருவேளை மோசே கர்த்தர் மலை மேலே தரிசனம் கொடுத்தார் இல்லையா, அதனால அவங்க என்ன அதுல இருந்து நினைச்சுக்கிறாங்க, கடவுள் மலை மேலே அவருடைய பிரசன்னம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே எல்லா மதங்களிலையுமே மலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உயரமான மலையின் மேலே கடவுள் இருப்பாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்கே வழிபாட்டு இடங்களை கட்டி வைக்கிற ஒரு காரியங்களை பார்க்கணும். பல மதங்களிலே பார்க்கணும். அப்போ எங்களுடைய பிதாக்கள் எங்கே வணங்கினாங்க? இந்த மலைகளிலே தொழுது கொள்கிறார்கள். யூதர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? எருசலேமில் வணங்குங்க அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ எருசலேமில் நீங்கள் பலி கொடுத்து அங்கே வழிபடணும், எருசலேமுடைய ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை இந்த பெண்மணி சொல்லும் பொழுது அப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்திரீயே, அதாவது பெண்ணே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலே மாத்திரமல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. கடவுளை எப்படி தொழுது கொள்ளணும்னு அவர் விவரித்து சொல்றார். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம், ஏனெனில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. அடுத்தது என்ன சொல்றாரு? வரிசையா அநேக காரியங்களை சொல்றாரு. உண்மையை தொழுது கொள்ளவரும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், காலம் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஓகேவா? அப்ப பிதாவை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதை இவர் அங்கே விளக்கி பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் அறிவிப்பார். அடுத்தது 5வது ஏதோ மேற்கோள் காட்டுறாங்க, மேசியான்ற ஒருத்தர் வருவார். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனதில் வைத்திருக்கிற அந்த லெவல் கூடிக்கிட்டே வருது. அந்நியராய் கண்டார்கள், அடுத்தது யூதராய் பார்த்தார்கள், யாக்கோபை விட பெரியவராய் பார்த்தார்கள், தீர்க்கதரிசியா பார்த்தாங்க. நம்பர் போட்டு எழுதிக்கிறீங்களா நீங்க? சரியா? 4வது என்னது?
தீர்க்கதரிசி. இப்போ என்னவா பார்க்குறாங்க? மேசியான்னு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? உன்னுடன் பேசுகிற நானே அவர்னு சொல்லி தம்மை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த இடத்துல ஐந்தாவது அவர் மேசியா என்பது இந்த இடத்துல வெளிப்படுகிறது. அப்போ அந்த தருணத்தில் சீஷர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், அதெல்லாம் பார்க்குறோம். அந்த பெண்மணி குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி என்ன சொல்கிறாங்க? நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சரியா? நம்மால அந்நியராக காணப்படுகிறவர், அநேக மக்கள் அந்நியர் என்று நினைத்து கொள்ளுகிறவர், அல்லது அவர் யூத குலத்தில் பிறந்தவர், அந்த அளவுக்கு தான் மனிதனுடைய திங்கிங் இருக்குது. அல்லது இவர் யாக்கோபையோட பெரியவராக இருக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு மேசியா என்பது மாத்திரமல்ல. அடுத்து என்ன சொல்லுவாங்க? அவர் கிறிஸ்து தானோ. கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டது. இன்னும் கூட கிறிஸ்துடைய தன்மை விசேஷமாக பிதாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்ட அந்த கிறிஸ்து. அப்போ ஊருக்குள்ளே ஜனங்கள் புறப்பட்டு வராங்க. இப்போ 6 பார்த்துருக்குறோம், கவனிங்க. 6 காரியங்களை பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்துடைய 6 நிலைகள். 6 நிலைகளில் மக்கள் நினச்சி பார்க்குறாங்க. அடுத்தது எல்லாம் வாங்க போதனம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் சீஷர்கள் கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறாரு? நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு. சரியா? அது என்ன போஜனம்னு அவரே சொல்கிறாரு. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து சொல்கிறார். பிதாவுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்கிறாரு. அடுத்தது 39வது வசனம். தான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஆனார்கள். சமாரியர் அவரிடத்தில் தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அங்கே 2 நாள் தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்தார்கள். அதாவது அவர்களுக்கு உபதேசம் செய்தார். அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அந்த பெண்ணை பார்த்து, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர் மெய்யான கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து கொள்ளுகிறோம். மேசியாவுக்கும் உலக ரட்சகருக்கு என்ன வித்தியாசம்? மேசியா என்பவர் சமாரிய யூதர்கள் ஆகியவருடைய மீட்புக்காக அனுப்பப்படுகிற தலைவர். சரியா? மேசியா என்பவர் வருவார் என்று யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மேசியாவானவர் வருவார் என்று சமாரியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்த அல்லது யாக்கோபனுடைய வம்சத்தை வந்த அந்த மக்களுக்கான ஒரு மீட்பர் தான் மேசியா. அப்போ அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள்? இந்த கிராமத்து ஜனங்கள், சமாரிய மக்கள் என்ன புரிந்து கொண்டார்கள்? அவர் உலகத்துக்கு ரட்சகர். இந்த யூதர்களுக்கு அவர் ரட்சகர் அல்ல, சமாரியர்களுக்கு ரட்சகர் அல்ல, அந்த 5 கண்ட மக்கள், அந்த ஏராளமான தேசங்களுக்கு எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியான ஒரு ரட்சகராக அவர் வந்திருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பத்தியில ஒரு பெண்ணிடத்திலே, சாதாரண ஒரு பெண்ணிடத்திலே அவர் இறங்கி தம்மை பற்றி படிப்படியாக வெளிப்படுத்துகிறார். இது அநேகருக்கு பின்னால் தெரிய வருகிறது. ஏராளமான மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். நாமும் அதை இன்றைக்கு வாசிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றோம். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் கடவுளாக இருக்கிறார், கடவுளுடைய குமாரன். அதே நேரத்தில் அவர் கடவுளாக இருக்கிறார். அவர் முழுக்க முழுக்க மனிதனானார். அவருக்கு வலி வேதனைகள் இருந்தது. அவர் முழுக்க முழுக்க சதையோடும் இரத்தத்தோடும் மாம்சமாகி, சரியா, வார்த்தை மாம்சமாகி, சரியா, என்ன பார்க்குறோம்? யோவான் எழுதின நற்செய்தி நூல்ல 14ஆம் வசனம், முதல் அதிகாரம் 14ஆம் வசனம் யோவான்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுடைய ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவினுடைய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமை. சரியா? மற்ற தூதர்களுக்கெல்லாம் இருந்த புகழ் வேறு. எரேமியா தீர்க்கதரிசியோ அல்லது ஏசாயாவோ, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
எலியாவோ எலிசாவோ மோசேயோ அவர்களுக்கெல்லாம் ஒரு புகழ் உண்டாயிருந்தது, அல்லது மகிமைன்னு கூட வச்சுக்கலாம். அந்த சக்திகள் உண்டாயிருந்தது, வல்லமை உண்டாயிருந்தது, வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது, அற்புதங்களை செய்தார்கள். அதையெல்லாம் விட மேலான ஒரு அற்புதங்களை செய்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் மேலான ஒரு நிலையை உடையவர், பிதாவினுடைய ஒரே பேரானவர் என்ற ஒரு நிலைக்கு தகுந்த ஒரு நிலையை நாங்கள் கண்டோம் என்று யோவான் நற்செய்தியாளர் சாட்சி கொடுக்கிறார். அவருடைய மகிமையை கண்டோம், வார்த்தையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை பிதாவினுடைய ஒரே பேரான ஒரே மகனுக்கு என்ன மகிமையோ, என்ன வல்லமையோ, என்ன கிருபையோ அதை கொண்டவராக அவர் விளங்கினார், இன்னும் விளங்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். சரியா? அவர் ரொம்ப பெரிய வல்லமை உள்ளவர். இப்போ நமக்கு பாருங்க, நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா யாராவது உதவி செய்வாங்களான்றோம். பல நேரங்களில் இப்படியும் கேட்டோம். பல நேரங்களில் ஏதோ ஒரு போலீஸில் பெரிய ஆள் நமக்கு தெரியுமான்னு யோசிக்கிறோம். சரியா? நம்ம எல்லாருக்கும் வேண்டியது இருக்குது. சில டைமு சில சிக்கல்கள் வரும்போது அதிலே ஒரு பெரிய லெவலில் உள்ள ஆஃபீஸர் தெரியுமா, பெரிய அதிகாரியை தெரியுமா, எலக்ட்ரிசிட்டியில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது எலக்ட்ரிசிட்டியில் ஒரு பெரிய அதிகாரி தெரியுமா. சரியா? இப்படி ஒன்று தேடுறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாதி ராஜாவாக, அவர் கர்த்தாதி கர்த்தாவாக, அவர் வானத்திலே அவர் பிதாவோட வீட்டு இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவ்வளவு வல்லமையுள்ளவராக, ரொம்ப உயர்ந்தவராக இருக்கிறார். இவங்களெல்லாம் நம்ம சந்திக்க முடியாது, சாதாரண அதிகாரிகளெல்லாம் சந்திக்க முடியாது. நம்ம பேசுறது அவங்க காதில் விழவே விடாது. அவங்க பேசுறது வேணால் நம்ம கேட்கலாம், டிவிலேயே கேட்கலாம். ஜனாதிபதி பேசுறதை கேட்கலாம், பிரதம மந்திரி பேசுறதை கேட்கலாம், அமைச்சர்கள் பேசுறதை கேட்கலாம். ஆனால் நம்ம பேசுறதை அவங்க கேட்பதற்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஆனால் நாம் பேசும் குரலை கேட்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள இவங்களுக்கெல்லாம் மேலானவர். எத்தனை போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலானவர், அமைச்சர்களுக்கு மேலானவர். அவங்க வருவாங்க போவாங்க. சரியா? அவர் பெரிய பிரதமர்களுக்கு மேலானவர். அமெரிக்காவில் யார் வந்தாலும் சரி, ட்ரம்ப் வந்தாலும் சரி, இன்னும் வேற யாரோ வந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் மேலான ஒருவர். நம்முடைய குரலை கேட்கிறவர், நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக, நம்முடைய மீட்பராக, நம்முடைய கிருபை உள்ளவராக, நம்மை சுற்றிலும் இருக்கிறவராக அவர் இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? நமக்கு மேலாக இருக்கிறார், நம்முடைய இதயத்தில் இருக்கிறார், நம்மை சூழ்ந்திருக்கிறார். நம்முடைய கீழே நம்முடைய பாதங்கள் வழுவாதபடிக்கு தாங்குகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிறவராக, இரவும் பகலுமாக நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார், கர்த்தராக இருக்கிறார்.